கீழ்காணும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளிகளில் மீப்பெரு மற்றும் மீச்சிறு அறுதி மதிப்புகளை காண்க. f of x is equal to x cube minus 12x plus 10 இடைவெளி என்னது 1,2. ஸோ நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீப்பெரு மற்றும் மீச்சிறு அறுதி மதிப்புகள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதனுடைய முதல் வகைகள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அந்த முதல் வகைகள் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எழுதி அந்த சமன்பாடை வந்து எக்ஸுக்கு தீர்க்கணும். ஸோ அந்த வேல்யூ தான் என்னது நமக்கு நிலை எண்கள். ஓகே, ஸோ நிலை எண்கள் மற்றும் இதனுடைய முனைப்புள்ளிகள் இதுல தான் என்னது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் மதிப்புகளை வந்து கண்டுபிடிக்கணும். அதுல எது மிகப்பெரிய மதிப்போ அதுதான் என்னது மீப்பெரு பெருமம், அதுல எது மிகச்சிறிய மதிப்போ அதான் வந்து மீச்சிறு சிறுமம். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்ப செய்ய போறோம். சொல்யூஷன். ஸோ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து f of x is equal to x cube minus 12x plus 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய முதல் வகைகள் கண்டுபிடிக்கணும், அதாவது f dash of x கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து என்னது 3x² minus 12. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து f dash of x is equal to 0 அப்படின்னு சொல்லி இதை வந்து 0க்கு சமப்படுத்தணும். அதுக்கப்புறம் அதை வந்து தீர்க்கணும். தீர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க, 3 வந்து பொது வழி எடுத்தோம் அப்படின்னா x² minus 4 is equal to 0 கிடைக்கும். ஸோ இதுல இருந்து என்ன கிடைக்கும், நமக்கு x² minus 4 is equal to 0 கிடைக்கும். ஸோ அதுல இருந்து x² is equal to 4. ஸோ அதுல இருந்து x is equal to plus or minus 2. ஓகே, ஸோ நமக்கு இடைவெளி வந்து என்னது 1,2 தான். ஸோ இதுல வந்து என்னது -2 இருக்குது, +2 இருக்குது. ஸோ இதுல வந்து என்னது 2 மட்டும் தான் நமக்கு இந்த தேவையான இடைவெளிக்குள்ள -2 வந்து என்னது இந்த இடைவெளிக்குள்ள இல்ல. ஸோ அதனால வந்து என்னது நிலை எண் வந்து என்னது 2 மட்டும்தான். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நிலை எண் எழுதிக்கலாம். ஸோ நிலை எண் வந்து என்னது 2. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முனைப்புள்ளிகள் வந்து என்னது 1, 2 அதையும் நம்ம எழுதிக்கலாம். இப்ப நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த 3 புள்ளிகளையும் இங்க 2 வந்து என்னது ஒரே புள்ளி தான். ஸோ அதனால எஃப் ஆஃப் 1 அதுக்கப்புறம் என்னது எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் 1ங்கிறது என்னது 1 கியூப் மைனஸ் 12 பெருக்கல் 1 பிளஸ் 10. ஸோ இது வந்து என்னது 1 மைனஸ் 12 பிளஸ் 10. ஸோ நமக்கு 10 பிளஸ் 1 11 மைனஸ் 12 என்னது -1. இப்போ எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கலாம். அது வந்து என்னது 2 அடுக்கு 3 மைனஸ் 12 பெருக்கல் 2 பிளஸ் 10. ஓகே, ஸோ 2 அடுக்கு 3ங்கிறது 8 மைனஸ் 12 24 பிளஸ் 10. ஓகே, ஸோ 10 பிளஸ் 8ங்கிறது 18 மைனஸ் 24ங்கிறது -6. ஸோ இதுல வந்து என்னது எது வந்து அதிகமான மதிப்பு, இங்க -1 தான் வந்து பெரிய மதிப்பு, -6 தான் வந்து சிறிய மதிப்பு. ஸோ நமக்கு என்னது மீப்பெரு பெருமம். மீப்பெரு பெருமம் அப்படிங்கிறது என்னது நமக்கு -1. அதுக்கப்புறம் என்னது மீச்சிறு சிறுமம் அப்படிங்கிறது என்னது நமக்கு -6. இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.